நேர்மை உள்ளத்திலே நீந்தும் எண்ணத்திலே தீமை வந்ததில்லை, தெரிந்தால் துன்பமில்லை. நேர்மை உள்ளத்திலே நீந்தும் எண்ணத்திலே தீமை வந்ததில்லை, தெரிந்தால் துன்பமில்லை. தேவை அங்கிருக்கு, தீனி இங்கிருக்கு, செம்மறி ஆடே நீ சிரமப்படாதே. அற்புதமானவர்களே, இப்போ நான் சொன்ன சிந்தனையோடு இந்த பதிவை தொடங்குறேன். இந்த அற்புதமான பாட்டு அரச கட்டளை அப்படின்னு ஒரு படம். திரு எம்ஜிஆர் அவர்களும் திருமதி சரோஜதேவி அம்மாவும் நடித்தது. ரொம்ப அற்புதமான பாட்டு அது. ஆலங்குடி சோமுன்னு ஒரு அற்புதமான ரைட்டர் அவர். அதில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அப்போ தான் அறிமுகம் ஆக்கிக்குவாங்க. இவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மோட்டிவேஷனோட வருவார். அந்த அம்மா ஏற்கனவே நாடு இழந்து அரசை இழந்து வந்திருப்பாங்க, ஒரு புரட்சிக்காரியாக மாறி இருப்பாங்க. அதில் பாருங்கள், நேர்மை உள்ளத்திலே நீந்தும் எண்ணத்திலே தீமை வந்ததில்லை. அப்போ என்னென்னா, நேர்மையாக இருக்கிற உள்ளத்தில் நல்லெண்ணங்கள் தான் வரும். அந்த எண்ணங்கள் எல்லாமே தீமையே வராது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு உண்மையை சொல்லியிருப்பார். அப்படி சொல்லிட்டே வருவார். அந்த அம்மா நடனம் ஆடும், இவரை பற்றி குள்ளநரி அப்படிலாம் சொல்லும். அது ஒரு பெரிய பாட்டு, அது இப்போ நம்ம சொல்ல வேண்டாம். அப்படிலாம் சொல்லும்போது அந்த அம்மா எம்ஜிஆரை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடனம் ஆடுவாங்க. ஆடி கீழே விழும்போது எம்ஜிஆர் தாங்கிடுவார், காப்பாற்றிட்டு உடனே அந்த அம்மா சிரிப்பாங்க. அது ஒரு ரியாக்ட் பண்ணுவார் எம்ஜிஆர். அப்படியே அதை அமைதியாக எடுத்துக்கிட்ட பிறகு அந்த அம்மா சொல்லும், பெண்மை சிரிக்குது அது பேச துடிக்குது, பெண்மை சிரிக்குது அது பேச துடிக்குது. உடனே அவர் சொல்லுவார், நன்மை செய்வதே என் கடமையாகும், நன்மை செய்வதே என் கடமையாகும், நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும், நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும், நட்பை வளர்ப்பதே என் லட்சியமாகும், நட்பை வளர்ப்பதே என் லட்சியமாகும், வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு, வீரமாக நடையை போடு, நீ வெற்றி எனும் கடலில் ஆடு. அற்புதமான பாட்டு. அது சொல்றாரு பாருங்க, நன்மை செய்வதே என் கடமையாகும், நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும். அற்புதமான வார்த்தை அது. நன்றி சொல்வது தாங்க கண்ணியம். கண்ணியம்னா என்னன்னா, நன்றி சொல்ல மறந்துட்டோம். நான் ஏற்கனவே நன்றி சொல்லக்கூடிய அந்த பதிவை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நன்றி என்பது எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லி அந்த பதிவுடைய தொடர்ச்சி நான் பேச வந்ததே இந்த பதிவு தான். இதில் சொல்ல போகிற சம்பவம் தான். அதில் சொல்ல முடியல, அந்த நேரம் இல்லை. அதனால தான் இதை நான் இப்படி ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், ஷேக்ஸ்பியர் இடத்துல சொல்லுவார், இறைவா ஆண்டவனே, நீ என் உயிரை நீ படைச்ச மாதிரி, எனக்கு உயிரை கொடுத்தது மாதிரி எனக்கு ஒரு நன்றி நிறைந்த ஒரு இதயத்தை கொடு அப்படின்னு ஒரு நாடகத்தில் எழுதுவார். அதாவது ஒரு பாத்திரமெல்லாம் சொல்லுவார், நம்ம எப்படி உயிரை கொடுத்தியோ அதை மாதிரி ஒரு நன்றி நிறைந்த இதயத்தை கொடு அப்படின்னு சொல்லுவார். என்ன அர்த்தம்னா, உயிருக்கு நிகரானது நன்றி உணர்ச்சி. அதை அவைத்தாய் சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறேன், இப்போ நான் பேசுகிறேன், நிறைய பதிவுகள் கொடுக்குறேன், திரு எம்ஜிஆர் அவளை பற்றியே நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்? மூதுரையில் சொல்லுவார் தாய், அவைத்தாய் சொல்லுவாங்க, நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லா சொல் கேட்பதுவும் நன்றே. நல்லா கவனிங்க, நல்லாரை பார்க்கறதும் நல்லது, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. சொல்லிட்டு சொல்கிறாங்க அம்மா, நல்லார் குணங்களை உரைப்பதுவும் நன்றே. இதை தான் நான் சொல்ல வந்தேன். நல்லார் குணங்களை உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே அப்படின்வாங்க. எப்படி சொல்கிறாங்க? நல்லது எங்கே, நன்மை எங்கே அப்படின்னா, நல்லவருடைய அவங்களோட குணங்களை உரைக்கிறது தானே நன்றி அப்படின்வார். சமூகம் ஏன் பின்தங்கி கிடக்குதுன்னா, இந்த நல்லார் குணங்களை நம்ம உரைக்கிறதே கிடையாது. நான் ஏற்கனவே கூட சொன்னேன், 1971 நம்ம வங்கதேச உருவாக்கானமான நம்ம நன்றியை மறந்தாங்க, அந்த புரட்சியினுடைய தன்மையை மறந்தாங்க. அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த பழமையான மதவாதத்துக்கே மறுபடியும் திரும்புகிறாங்க. அதனால தான் பாகிஸ்தான், வங்கதேசம், இங்கே பாருங்கள் பர்மா, இந்த பக்கம் சுற்றி இருக்கிற ஆப்கானிஸ்தான், எல்லாமே பாருங்கள் என்ன காரணம், நன்றி உணர்ச்சியை மறந்துடுறாங்க. இந்த நன்றி உணர்ச்சி ஸ்பெஷல் எங்கே அப்படின்னா, நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் நம்ம வள்ளுவன் ஆசான் ஒரு நன்றி செய் நன்றி அறிதல்னு வச்சான்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு அற்புதமான குறள் எடுத்தோடனே சொல்லுவார், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது அப்படின்வார். செய்யாமல் செஞ்ச உதவி யார்? நம்ம மற்றவங்க செஞ்சுருக்காங்க, இப்போ நாம் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம்,
அவங்களா தேடி வந்து செய்யும்போது இந்த வையகத்தையும் இந்த வானகத்தையும் கொடுத்தா கூட அது ஈடாகாதுன்றார். எவ்வளோ அற்புதமான ஒரு கருத்து. அந்த உண்மையை நம்ம மறந்துட்டோமே. அது சொல்கிறார், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிதுன்றார். ஒரு சமயத்தில் உதவுன ஒரு நன்றி இந்த உலகத்தை விட பெருசுன்றார். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிதுன்றார். அடுத்ததுலையே எந்த பயனையும் எதிர்பார்க்காம வந்து செய்கிறாங்க பாருங்க, அந்த உதவி கடலை விட பெரியதுன்னு சொல்கிறாங்க. திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் அப்படின்வார். என்ன சொல்கிறாரு, சின்ன உதவியாக இருந்தால் கூட ஒரு பெரிய உதவியாக நம்ம நினைக்கணும், தான் நன்றி உணர்ச்சின்னுவார். செய் நன்றி அறிதல். இவ்வளவு நான் ஏன் கொண்டு வரேன்னா, இப்போ நான் கடைசியாக விட்ட பாருங்க, இரு பேர் வாத்தியார்கள் சொல்லி டாக்டர் ராதாகிருஷ்ணன் பாரத ரத்னா திரு எம்ஜிஆர் அவர்களையும் நான் இந்த 2 பேரையும் சொல்லியிருந்தேன் பாருங்கள். அன்னைக்கு செப்டம்பர் 5 வந்து திரு வஉசி ஐயா அவர்கள், கப்பலோட்டிய தமிழன் வஉசி ஐயா அவர்கள் அவருடைய பிறந்த தினம். அது வந்து நான் ஞாபகம் இருந்தது. ஆனால் ஏன் நான் சொல்லலைன்னா, சொன்னால் பெரிய பதிவாக போய்ட்டு சொல்லலை. நான் ஏற்கனவே கூட அவரை பற்றியே கூட போன வருஷம் ஒரு பதிவு விட்டுருந்தேன். அந்த நாளில் என்ன காரணம், வஉசி அவரை மறக்க முடியுமா? எப்பேற்பட்டவர். உலகநாதம் பிள்ளைன்னு அவங்க அப்பா தன்னுடைய பையன் ஆங்கில கல்வி படிக்கணுன்றதுக்காகவே, தன்னுடைய பையனுக்காகவே ஒரு ஆங்கில பள்ளியை உருவாக்குறார். பெரிய படிக்க வச்சு வழக்கறிஞர் ஆக்கி ஒரு சமூகத்துக்கு வரும்போது, ஒரு நம்ம நாடு இப்படி அடிமைப்பட்டு கிடக்குதேன்னு தேசியத்தில் இணைஞ்சு அவர் சுதந்திர போராட்டத்தில் இணைஞ்சு, உங்களுக்கெல்லாம் தெரியும், 2 ஜென்மாந்திர தீவாந்திர தண்டனையை வாங்குறார். வாங்கி கண்ணூர் சிறையிலையும் கோயம்புத்தூர் சிறையிலையும் செக்கு இழுக்கிறாரு. சணலுடைய திரிக்கிற எந்திரத்தை சுற்றி கைகள் தோல் போயிடுது. நூற்பு பண்ணுறாரு, நூல் நூற்பு பண்ணுறாரு, செக்கு இழுக்கிறாரு. கையிலையும் காலிலையும் விலங்குகள் இருக்கிறார். அந்த செக்கு போட்டுக்கிட்டே செக்கு இழுக்கிறாரு, அச்சு கோர்க்கிறாரு. கிட்டத்தட்ட இப்படியெல்லாம் தண்டனை அடைந்து 20 பவுண்டு எடை குறைகிறார். 20 பவுண்டு எடை குறைஞ்சி போச்சு. இடம் போயிடுச்சு, உடல் எடை பாருங்கள். எஸ்எஸ் லாவான்னு சொல்லி 2 கப்பலை விடுறார். அது மாதிரி 2 கப்பலை விடுறார். அந்த 2 கப்பலை விட்டவர் 10 லட்சம் ரூபாய் அந்த காலத்திலேயே நண்பர்களெல்லாம் சேர்த்து ஒரு சுதேசி கப்பலை வந்து இயக்குனவர். தன்னுடைய எல்லா செல்வங்களையும் கொடுத்து கடைசியில் வறுமைக்கு வெளியே கண்ணூர் சிறையிலேருந்து வெளியே வரும்போது தன்னுடைய மனைவியை, தனது மைத்துனை, தன்னை சுப்பிரமணிய சிவா, இன்னொருத்தர், மொத்தமே 4 பேர் தான் இருக்காங்க அப்போ அவரை வரவேற்கிறது. மக்களை போல எப்பேற்பட்ட நன்றியை நம்ம மறந்துருக்கோம் பார்த்தீங்களா? நான் ஏன் இந்த சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் திருப்பி நம்ம நல்லவங்களை பற்றி சொல்லணும்னா, நம்ம நல்லவங்களை பற்றி சொல்லத்தான் நமக்குள்ள நல்ல எண்ணங்கள் வரும். அதை நம்ம விட்டுடுறோம். அதனால தான் நான் திருப்பி ஏன் இந்த வஉசி ஐயாவுடைய அந்த வாழ்க்கையை அடிச்சு விட படித்து பாருங்கள், உங்களுக்கெல்லாம் கண்ணீர் வரும். அதெல்லாம் படிக்கிற போது கண்ணீர் வந்தது. அதை பேசும்போதெல்லாம் நான் கண்ணீர் விட்டு எழுதிருக்கிறேன். ஏன்னா அவருடைய அவருடைய சுயசரிதத்தை எழுதுறாரு. எப்பேற்பட்ட ஆள். சிவஞான போதத்தை, சைவத்து சித்தாந்தம் சிவஞான போதத்துக்கு வந்து உரை எழுதுறாரு. அகமே புறம்னு ஜேம்ஸ் அலனுடைய மொழிபெயர்க்கிறாரு. அதுக்கு பிரமாதமான ஒரு தன்னம்பிக்கை நூல் எழுதுறாரு. அப்படிப்பட்டவர் கடைசியில் ஒரு வறுமையின் பார்ப்பட்டு கடைசியில் தன்னுடைய தொண்டரை வந்து, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று பாரதியாருடைய பாட்டை பாட சொல்லி அப்படியே உயிரை விடுறாரு. என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க அவங்கெல்லாம். அவங்கள மறந்துட்டும் இல்லை, நம்ம மறந்துட்டும் இல்லை. எனக்கு கூட அன்னைக்கு சொல்லும்போது இந்த குற்ற உணர்ச்சி இங்கே இருந்தது. அதாவது அவர் நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணனை பற்றியும் திரு எம்ஜிஆரை பற்றியும் சொல்கிறோம், அவரை பற்றி சொல்லலையேன்னு சொல்கிறதுக்காகவே அந்த நன்றியை மறக்கக்கூடாதுன்றதுக்காக திரு எம்ஜிஆர் பற்றி தான் பேச போகிறேன். இருந்தால் கூட அவரை கோடிட்டு அவர் சொன்ன மாதிரி கடைசியில் அந்த அடிக்கற்களை எல்லாம், அந்த அச்சிவாரங்களை எல்லாம் நம்ம மறந்துட்டோம், மறக்கக்கூடாது. அதன் வழியில் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் நன்றி உணர்ச்சியை நான் சொல்ல வந்தேன் பார்த்தீங்களா. சொல்கிறேன் நன்றின்னு ஏன் சொல்கிறேன்னா, நன்றியுடைய நங்கூரமாக இருந்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய வாழ்வியலே ஒரு நன்றி உணர்ச்சி தான். அதனால தான் நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் அவருடைய செய்கையும் அந்த பாவத்தையும் பாருங்கள், என்ன அற்புதமான வெளிப்பாடு பாருங்கள். அது உண்மையாகவே எம்ஜிஆர் அவர்கள் நன்றி நினச்சார்ன்றதுக்கு தான் இந்த பதிவை நான் ஒன்று சொல்கிறேங்க. 2006 ஐ திங்க் 2005 2006 தெரியல, 23ஆம் புலிகேசி. அப்போ நான் புலவர் புலம்பித்தனா அழைக்கிறேன் எல்லா பாட்டும் கொடுக்கறதுக்காக. அந்த எல்லா பாட்டும் அவர் தான் எழுதுறாரு. அந்த பாட்டினுடைய பஞ்சமெத்த கனியே பஞ்சவர்ண கிளியே பஞ்சனையில் நெஞ்சனைக்கவான்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் அந்த பாட்டினுடைய பதிவு அன்னைக்கு நான் திரு புலவர் புலம்பித்தன் ஐயா அவர்கள், அப்புறம் சபேஷ் முரளி, அதுக்கப்புறம் அந்த இயக்குனர், நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். திடீர்னு என்ன பண்ணார் சபேஷ், அந்த இசையமைப்பாளர் சபேஷ் என்ன பண்ணார், புலவர் ஐயா கிட்ட இதோட நான் பதிவு பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அந்த புலவர் ஐயா வந்து தமிழ் வாழ்கன்னு சொல்லி ஒரு பெரிய லாக்கெட்டுங்க. அதில் தமிழ் வாழ்கன்னு ஒரு டாலர் பெருசாக தொங்கும். அதை மட்டும் தான் போட்டிருப்பாரு. கையில் ஒரு மோதிரம் மட்டும் இருக்கும், வேறு எதுவும் வாட்சை கட்ட மாட்டார். அப்படியே ஒரு வெள்ளச்சட்டை போட்டு வருவார், பனி கூட போட மாட்டார். அப்படியே வருவார் வேட்டி.
கண்ணாடி இருக்கும். அவர் வந்து எப்போ பேசினாலும் வாலி சார் மாதிரி அவரும் பேசிட்டு இருப்பார், அந்த அனுபவங்களெல்லாம் பேசுவார். நல்ல அந்த தமிழ் புலமையோடவே பேசுவார், இலக்கணத்தோடவே பேசுவார். பேசும்போது கூட அப்படிப்பட்டவர் அந்த தமிழ் வாழ்கன்னு போட்டிருக்கும்போது சபேஷ் கேட்குறாரு, அண்ணா இது என்னென்ன இவ்வளோ பெருசாக தமிழ் வாழ்கன்னு $1 இருக்குது, இவ்வளோ பெரிய செயின் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இவ்வளோதாங்க கேட்டார். அந்த புலவர் அந்த 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 பெரிய மனிதன் அந்த அந்த ஐயா என்ன பண்ணார், எடுத்தாரியா, எடுத்து இதுவா இதுவா இது என் தலைவன் எனக்கு கட்டிய தாலி அப்படின்னு ஓங்கி அப்படியே அழுகுறாரியா, நன்றி அப்படியே அழுகுறார். இது என் தலைவன் எனக்கு கட்டிய தாலி. என்னையான்னு கேட்டோம். திருச்சி ஒரு தமிழ் மாநாடு நடத்தினார், ஏதோ ஒரு சிறப்பு மாநாடு நடத்தினாரா எம்ஜிஆர். அந்த மாநாட்டில் திரு எம்ஜிஆர் அவர்கள் இவருக்கு இந்த சங்கிலி அணிவிச்சாராம். அது அவர் என்ன சொல்கிறாரு, என் தலைவன் எனக்கு கட்டிய தாலினார். ஒரு நன்றி உணர்ச்சியை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் ஒரு புலவர். அது மட்டுமா காரணம், அப்போ எவ்வளோ செஞ்சிருப்பார். அவருடைய வீடுகளெல்லாம் வந்து மீட்டு கொடுத்தாரு. என்னோடய வீடெல்லாம் வந்து ஏலம் போயிடுச்சு, என்னால் முடியலை, அவர் தான் மீட்டு கொடுத்தாரு. எப்போ எது வேணாலும் அவர் தான் எனக்கு உதவி செய்வார். அந்த உதவிகள்லாம் சொன்னார். சொல்கிறது நம்ம தனிப்பதிவு சொல்கிறேன், பின்னால் ஒரு காலம் வரும். ஆனால் எதுக்கு நான் சொல்ல வரேன், ஒரு நன்றி உடையவனாக வாழ்ந்த திரு எம்ஜிஆர் அவரை பற்றி பேசாமல் நம்ம என்ன எப்படி இருக்க முடியும்? எப்பவுமே சொல்லுவார் அப்துல் ரஹ்மான், ஏற்றி வைத்த விளக்குகளை விட ஏற்றப்பட்ட விளக்குகளை விட ஏற்றி வச்ச தீக்குச்சி மேலானது அப்படின்னுவார். ஏன்னா இங்கே இப்படிப்பட்டவங்களெல்லாம் வாழும்போது இவங்களெல்லாம் இருந்து அடிக்கல்லாம் இருந்து உதவினார் பாருங்க திரு எம்ஜிஆர் அவர்கள். அவரை பற்றி பேசாமல் என்ன இருக்க முடியும்? அவர் நன்றி உணர்ச்சி பாருங்கள், அதை சொல்லத்தான் நான் வந்தேன். பாருங்கள், இது வந்து திரு கலைஞானம் ஐயா கூட ஒரு பதிவு பண்ணியிருப்பார். இந்த நன்றி உணர்ச்சி எவ்வளோ பெரிய மேன்மையானது பாருங்கன்ற சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் 50களுக்கு பின்னால் 52 பராசக்தி வருது. அந்த படத்தில் அவர் எழுதியிருப்பார், ஓ ரசிக்கும் சீமானேவா அந்த பாட்டும், புது பெண்ணின் மனதை தொட்டு போகிற வரேன்னு ஒரு பாட்டும், அதுக்கப்புறம் தேனுண்ணு மண்டு இது மாதிரி பாடலாம் எழுதினவர். அந்த காலத்தில் மருதகாசி ஐயா, கேபி காமாட்சி ஐயா, உடுமலை நாராயணகவி, இவங்க தான் இந்த முப்பெரும் புலவர்கள் தான் வந்து கோலோச்சுறாங்க. என்ன காரணம்னா, பெரிய சாமானியமான பாடலெல்லாம் பெரிய பெரிய பாடலெல்லாம் சாமானியமாக எழுதிட்டு போகிறாங்க. அவங்க தான் குலைச்சுறாங்க. அந்த காலத்தில் நடந்த விஷயத்தை திரு கலைஞானம் அவர்கள் பதிவு பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் சொந்தக்காரர், சொந்த அண்ணனாக வேணும். இவர் என்ன பண்ணுறாரு, கேபி காமாட்சி ஐயாவை போய் பார்க்க போகும்போது அப்போ தாய்க்கு பின்தாரமெல்லாம் எழுதின திரு கவியரசு கண்ணாசனுடைய உதவியாளர் ஐயாப்பிள்ளை வந்திருக்கிறார். அவர் சொன்னாராம், இந்த விஷயம் இந்த பாட்டெலாம் இவர் தான் எழுதினார், உங்கள் அண்ணன் தான் எழுதினார்னு சொன்னாராம். அப்படிப்பட்டவர் ஒரு தடவை என்ன பண்ணாராம், திரு கேபி காமாட்சியை வந்து பண்ணிருக்கும்போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் தமிழ் சினிமான்னு ஒரு பிரசித்தியான ஒரு சினிமா இதழ் அந்த காலத்தில் கரீம்ன்றவர், அவர் தான் அந்த நடத்தினவர். அந்த கரீம்ன்றவர் கேபி காமாட்சி ஐயாவை பார்க்க வந்திருக்காரு. அவர் தான் அந்த பராசக்தியில் பூசாரி நடிச்சிருப்பார். இவர் பார்க்க வந்திருக்கிறாரு. வந்து பக்கத்தில் உட்காந்துட்டாராம். உட்காந்த உடனே இந்த கரீம் கேட்டாராம், அண்ணா நீங்கள் பேட்டி கொடுக்கணும் தமிழ் சினிமாவுக்குன்னு சொன்ன உடனே அவர் கவிஞர் கேபி காமாட்சி மறுக்கிறாராம். இல்லை, நான் சில உண்மைகளெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது, அது நல்லா இருக்காது அப்படின்னாராம். நீ வேணா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாராம். சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன்னே, யார்ட்டும் சொல்ல மாட்டேன், சொல்லுங்கண்ணே அப்படின்னு அவர் சொன்னாராம். பக்கத்தில் கலைஞர் ஐயா உட்காந்துருக்கார். அவர் சொன்னாராம், திரு கேபி காமாட்சி ஐயா அவர் சொன்னாராம், ஒரு நாடகத்தில் ஒரு 18 வயசு கதாநாயகன், அவனுக்கு பாடத் தெரியும், ஆடத் தெரியும், எல்லா இசை கருவிகளும் வாசிக்க தெரியும், பாட்டு எழுத தெரியும், பல்திறமை படைச்சவன். அவன் வந்து அந்த கதையை நம்பி தான் அந்த குழுவே இருந்தது, நாடக சபாவே இருந்தது. அப்படி அவன் கோலோச்சிங்கிற காலம் அது. எல்லாமே நடிக்க தெரியும், நடனம் ஆட தெரியும், எல்லாமே இருந்தவன், சகல கலா வல்லவன். அப்படிப்பட்ட அந்த குழுவில் அவன் இருக்கிற போது ஒரு வாலிப ஒரு பையனும் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டுட்டு அந்த நாடக குழுக்கு வந்திருக்கிறாங்க. வந்த உடனே அப்போ யாருன்னா கந்தசாமி முதலியார். அவர் தான் வந்து MK ராதா ஐயாவுடைய அப்பா. இது கூட பற்றி கூட நான் நிறைய பேசியிருக்கிறேன். அவர் தான் அந்த நாடகத்தினுடைய ஆசிரியர். அவருடைய உரிமையின் கீழ் தான் அங்கே நடக்குது அந்த நாடகம். அப்போ அந்த 2 பேர் வந்தாங்க பாருங்கள் வேலை கேட்டு. அவங்க ஏற்கனவே ஒரு நாடக குழுவில் இருந்தவங்க, அதை விட்டுட்டு இங்கே வராங்க. அந்த வாலிபனாக இருக்கிறவரையும் அது கூட வந்து ஒல்லியாக வாலிபனாக இருக்கிறாரு, அவர் கூட வந்து சின்ன பையன் அவனை கூட கூட்டு வராரு. கூட்டு வந்த உடனே அந்த கந்தசாமி முதலியாரை வந்து பார்த்துட்டு, நாடக அந்த ஆசிரியரை பார்த்துட்டு, எங்கள் 2 பேருக்கும் அந்த நாடகத்தில் எங்களுக்கு பங்கு பெறதுக்கு எங்கள் அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறாங்க. கேட்ட உடனே இப்போ கந்தசாமி முதலியார் சொல்கிறாரு, எப்பா நான் உன்னை வேணா நான் வச்சுக்கிறேன், நாடகம் நான் பண்ணிக்கிறேன். இது சின்னவன் இவன் வந்து வளரலை, இன்னும் கொஞ்சம் வளரணும், கொஞ்சம் அவன் சின்னவனாக இருக்கான்ப்பா, அதனால் இப்போ அவனை சேர்த்துக்க முடியாது, உன்னை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன்பான்னு சொன்னாராம்.
உடனே அவர் சொன்னாராம், அந்த அந்த வாலிபமாக இருக்கிற அவர், எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எங்களை சேர்த்துக்கலாம், எங்கள் 2 பேரும் சேர்த்துக்குங்க, எங்கள் 2 பேரும் பிரிக்க வேணாம்னு சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே நீங்கள் வந்து நடிக்கணும்னு சொன்னாங்க ஐயா, எங்களை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அப்போ ஒன்று செய், இன்னும் கொஞ்சம் வந்து அவன் தெம்பாகட்டும், ஒரு 6 மாதம் பொறுத்து 2 பேருமே வாங்க, நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு கந்தசாமி முதலியார் ஐயா சொன்னாராம். சொன்ன உடனே 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வந்தாங்களாம், நாடக கொட்டகை விட்டு வெளியே வந்தாங்களாம். வெளியே வந்த உடனே அந்த வாட்ச்மேன் இதெல்லாம் கேட்டுருந்துருக்கிறான். உடனே அந்த வாட்ச்மேன் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பாருப்பா, இந்த நாடக குழுவிலேயே இங்கே எல்லாத்துக்கும் அந்த ஹீரோவுக்கு தான் பெரிய மதிப்பு, அவருக்கு அதை நடிக்கிற பாரு கதாநாயகனா, அவருக்கு தான் மதிப்பு, அவர் ஆற்றுக்கு குளிக்க போயிருக்கிறாரு, அவர் திரும்பி வருவார், நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்க வச்சுங்க, அவர் சொன்னால் இவர் ஆசிரியர் கேட்பார் அப்படின்னு அவர் சொல்லி விட்டாங்களாம். சொன்ன உடனே இவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்களா, அதே மாதிரி அந்த கதாநாயகன் நடிக்கிறார் பாருங்க, பல்துறை வித்தகர், அவர் என்ன பண்ணுறாராம், தலையை தோட்டிக்கிட்டு அந்த குழுவோட வராராம். இவங்க 2 பேரும் எதிர்க்க போய் நேராக போய் வணக்கம் சொன்னாங்களாம் 2 பேரும், அந்த சின்ன பையனும் அந்த வாலிப இருக்க அவரும். சொன்ன உடனே என்ன விஷயம் அப்படின்னாங்களாம். ஐயா, நான் இந்த மாதிரி போனோம், ஆசிரியர் இப்படி சொன்னார், அங்கேருந்து சொன்னாங்க, நீங்கள் சொன்னால் கேட்பாங்கன்னு, எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா, நீங்கள் சொல்லுங்கய்யான்னு சொன்ன உடனே அப்படியே கூப்பிட்டு போனாராம் அந்த கதாநாயகன் போய் ஆசிரியர்கிட்ட. ஆசிரியரை, இவங்க வந்து ஏற்கனவே வந்திருக்கிறாங்க, இவங்க நல்லா நடிப்பாங்க, இவங்க நல்லா வருவாங்க, இவங்களை நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் கந்தசாமி மாதிரி சேர்த்துக்கிட்டாராம். இதை பாருங்கள், இதை பக்கத்தில் இருந்தவர் சொல்கிறாரு, யார், கலைஞர் ஐயா சொல்கிறாரு. இப்படி சொல்கிறார் இவர். சொன்ன உடனே இவர் என்ன அவ்வளோ பெரிய அப்படின்னு சொல்லிட்டு இது யார் கேட்கலான்னு சொன்ன உடனே அப்போ சொல்கிறாராம், கேபி காமாட்சி ஐயா, அந்த நடிகனாக வந்தான் பார், கதாநாயகனாக வந்தான் பார், அது நான் தான். அங்கே வந்து ஒரு வாலிபனாக வந்தான்னு பாரு, அது எம்ஜி சக்கரபாணி. அது கூட ஒரு சின்ன பையன் வந்தான் பாருங்கள், சின்ன பையனாக வந்தான் பாருங்கள் வெடவடன்னு, அது யார் தெரியுமா, எம்ஜி ராமச்சந்திரன். இப்போ சொன்னால் எப்படி இருக்கும், இது நான் சொல்கிறது இல்லை, அதனால் இது பதிவு பண்ணாத, இது உனக்காக நான் சொல்கிறேன்னு சொன்ன உடனே கலைஞர் ஐயா சொல்கிறாரு, அண்ணன் வந்து ஏதோ சும்மா ரீல் விடுறா பழகுது, இவர் போய் எப்படி இதை வந்து பண்ண முடியும், அவன் வந்திருக்காங்க. ஏன்னா அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து கோலச்சிருக்கிறாங்க. எப்போ அது வந்து நாடோடி மன்னெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நினைக்கிறேன், ஐ திங்க். என்ன பண்ணியிருக்காரு இவர், பொய் தான் சொல்கிறார் பழகு நினச்சிட்டு இருக்கிற போது அப்படியே சொல்கிறாரு. திடீர்னு கேபி காமாட்சி அம்மா மறைஞ்சிடுறாரு, இறந்துடுறாரு. இறந்த உடனே திரு கலைஞர் அவர்கள் எல்லார்கிட்டையும் நண்பர்கள் மூலமாக எல்லாருக்கும் அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவித்த உடனே முதல்ல பெரிய ஆளு உயர ரோஜாப்பூ மாலையை வாங்கிக்கின்னு ஓடி வந்த முதல்ல வந்தது யார் தெரியுமா, திரு எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்றாரு. அவர் சொல்கிறாரு, எம்ஜி ராமச்சந்திரன் முதல்ல ஆளு உயர மாலையை கொண்டாந்து அவர்கிட்ட போட்டுட்டு சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து வணங்கினாராம் திரு எம்ஜி ராமச்சந்திரன் சொல்கிறார் அவர். அது மட்டும் இல்லை, அங்கேயே இருந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கலைவாணர் வந்தார், அதுக்கப்புறம் தான் வி.கே. ராமசாமி வந்தார், கே.ஆர். ராமசாமி வந்தார். வந்த உடனே அங்கே கவனிக்கிறோம், எல்லாத்தையும் கவனித்த உடனே என்ன பண்ணுறாரு பாருங்கள். அப்போது அந்த சடலம் எடுக்க போகிறாங்க. எடுக்க போகும்போது யாரும் அதிகமாக ஆட்கள் இல்லை, யாரும் முன்னுக்கு வரல, அவங்க சொந்தக்காரங்க யாருமே இல்லை. கவலையே படவே திரு எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் உடனே என்ன பண்ணாராம், அந்த அந்த சவத்தை கட்டியிருப்பாங்கள்ல, பாடைன்னு சொல்லுவோமே, அந்த பாடையை அந்த முதல்ல அவர் தான் போய் கை தூக்குனாராம். அடுத்த முன்பக்கத்தில் வந்து கலைவனர் தூக்குனாராம். பின்னால் கே.ஆர். ராமசாமியும் வி.கே. ராமசாமியும். பாருங்கள், இந்த 4 பேர்களும் பக்கத்தில் கிருஷ்ணம்மாப்பேட்டை, கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டுக்கு இங்கிருந்து 3/4 கிலோமீட்டராம். இவங்களே தூக்கிட்டு போய் அந்த அந்த இடுகாட்டில் வச்சுட்டு அங்கே என்ன பண்ணாராம் பாருங்கள். உடனே வச்ச உடனே பெரிய கூட்டம் இல்லை, ஏன்னா இவங்க சுற்றி தான் கூட்டம் இருக்க தவிர அவங்களுடைய சொந்தக்காரங்க யாருமே இல்லை. அண்ணனுக்கு சொந்தக்காரங்க யாராக இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்களாம். அப்போ தான் கலைஞர் ஐயாவை நிறுத்துறாங்களாம். 3 நாள் கொண்டு வந்து நிறுத்துகிற உடனே கலைஞர் ஐயா சொல்கிறாரு, இவர் சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, இடுகாடு தான் ஞானம் கொடுக்குற இடம். இந்த ஞானம் கொடுக்குற இடத்துல அண்ணன் என்னை கூப்பிட்றாரு, இவன் நம்ம எப்படி கூப்பிடலாம், அண்ணன்னு கூப்பிடணுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எவ்வளோ யோசிக்கிறாரு பாருங்க. சொல்லிட்டு என்ன பண்ணாரு, உடனே அண்ணன் கூட சொந்தக்காரன் யாருன்னு உடனே இவர் தான் நிறுத்தப்படுறாராம். அண்ணன் ஏதாவது கடை வச்சுட்டு போயிருக்காரா அப்படின்னு கேட்டாராம். ஆமாண்ணே, ஒரு 1000 ரூபாய். ஐயோ சொல்கிறாரு கலைஞானம். ஆமாண்ணே, ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே கடை வச்சுட்டு போயிருப்பார், 1000 ரூபாய் அளவுக்கு கடை வச்சுட்டு போயிருப்பார். சொன்ன உடனே ஒன்றுமே யோசிக்கலையா எம்ஜிஆர். நாளைக்கு நீங்கள் என்னோடய அலுவலகத்துக்கு வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருங்க, அண்ணன் கடனும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாராம், அந்த இறுதிச் சடங்குகள்லாம் பண்ணி எல்லா ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் போனாராம். அதை போலவே இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுநாள் அந்த அலுவலகத்துக்கு போனால் ஒரு கவரில் 1000 ரூபா போட்டு வச்சுருந்ததான், அதை கொண்டு வந்து கொடுத்து அங்கேருந்து அந்த கடனெல்லாம் தீர்த்தாருன்னு சொல்லி அவர் குறிப்பிடுறார். பாருங்கள், எப்போவோ நமக்கு ஒரு நாடகத்தில் எங்களை அனுமதி கொடுத்ததுக்காக காரணமான அந்த கேபி காமாட்சி ஐயாவை ஒரு நன்றியை காண்பிக்கிறதுக்கு நேராக முதலாளாக வந்து எல்லாத்தையுமா இருந்து அதையும் சுமந்து அதையும் கொண்டு போய் கடைசியில் அதுக்கு அவர் என்ன பண்ணி வந்திருக்கிறாருன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்த அந்த நிகழ்வு இருக்கே, இதை நான் படிக்கும்போது தேம்பி அழுத. எந்த நன்றி உணர்ச்சி எம்ஜிஆருக்கு, என்ன நன்றி உணர்ச்சி. அதை வெளிப்படுத்தின கலைஞர் ஐயா என்ன அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் அந்த புத்தகத்தில்.
என்ன சொல்கிறேன், நன்றி உணர்ச்சி. நன்றி, நான் மறுபடியும் சொல்கிறேன், சிசரோ சொன்னதே மறுபடியும் நான் சொல்கிறேன். நன்றி உணர்ச்சி என்பது நற்பண்புகளின் தாயின்னு சொன்னான். அந்த நற்பண்பு, அந்த நன்றி உணர்ச்சியை நாம் எந்த காலத்துலையுமே மறக்க. அதனால தான் ஐயன் சொல்லுவான், மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்தில் துப்பாயார் நட்பு அப்படின்வார். ஒரு துன்பம் வந்தபோது ஓடி வந்து உதவுங்களாங்களை எந்த காலத்திலையும் மறக்கக்கூடாது, எந்த காலத்திலையும் அவனை விளக்கக்கூடாது. நன்றி நன்றி நன்றியை மறக்கிறது நல்லதே கிடையாது. அதே மாதிரி நன்றிக்கு உரியவர்களை நாம் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது, அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோம்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.